நாடு முழுவதிலும் இருக்கின்ற தமிழ் மொழி மூல தரம் 10, 11 வரலாறு பாட மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த குட்டி வீடியோவில் தொல்பொருள் மூலாதாரங்களிலே உள்ளடங்குகின்ற ஒரு பிரிவான சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கல்கள் சார்ந்த மூலாதாரங்களை பற்றி வேகமாக ஒருக்கா பார்க்க போகிறோம். இலங்கை வரலாற்றை வழங்குகின்ற சித்திரம் சார்ந்த மூலாதாரங்கள் பிள்ளைகள் சிகிரியா ஓவியங்களும் லங்கா திலக சிலைமனை ஓவியங்களும் பிரதான இடம் பெறுகின்றன. அதில் இந்த சிகிரியா ஓவியங்கள் அனுராதபுர கால சித்திரங்களுக்கான மிகச்சிறந்த சான்றுகளாக உள்ளன. லங்கா திலக சிலைமனை ஓவியங்கள் பொலனறுவை கால சித்திரங்களுக்கான சான்றுகளாக உள்ளன. அதேபோல செதுக்கல்கள் சார்ந்த மூலாதாரங்களிலே சந்திரவட்டக்கல், காவற்கல், கொரவக்கல், இசுருமுனிய விகாரை செதுக்கல்கள் ஆகியன முக்கிய இடம் பெறுகின்றன. இந்த இசுருமுனிய விகாரையில பார்த்தீங்கன்னா 2 வகையான செதுக்கல்கள் காணப்படுகின்றன. அதுல ஒன்று குதிரை தலையும் மனிதனும் என்ற செதுக்கல், இரண்டாவது காதலர் செதுக்கல். இசுருமுனிய விகாரையில 2 வகையான செதுக்கல்கள் இருக்கு. குதிரை தலையும் மனிதனும், காதலர் செதுக்கல் ஆகியன இசுருமுனிய விகாரையில இருக்கு. அதே போல இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட சிற்பங்கள் சார்ந்த மூலாதாரங்கள்ல புத்தர் சிலைகள், போதிசத்துவர் சிலைகள், அவலோகிதேஸ்வர் சிலைகள், விநாயகர் சிலைகள், பார்வதி சிலைகள், நடராஜர் சிலைகள் ஆகியன முக்கியம் பெறுகின்றன. இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் சிலைகள் தான் அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். புத்தர் சிலைகள் 3 நிலைகளிலே அமைக்கப்பட்டிருக்கு. 1 நிற்கும் நிலை, 2 சமாதி நிலை அல்லது அமர்ந்த நிலை, 3 சயன நிலை. 3வது பார்த்தீங்கன்னா சயன நிலை. ஓகே, புத்தர் சிலைகள் 3 நிலைகளிலே உள்ளன. நிற்கும் நிலை புத்தர் சிலைகள், சமாதி அல்லது அமர்ந்த நிலை புத்தர் சிலைகள், சயன நிலை புத்தர் சிலைகள் ஆகியன அந்த 3 வகையான புத்தர் சிலைகள் ஆகும். இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் உயரமான புத்தர் சிலை எதென்று பார்த்தீங்கன்னா அவுக்கண புத்தர் சிலை. அவுக்கண புத்தர் சிலை தான் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக உயரமான புத்தர் சிலை. கலாவாவிக்கு அருகிலே தாதுசேனம் என்ற நாள் அமைக்கப்பட்டது. அதே போல இந்த சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கல்கள் சார்ந்த மூலாதாரங்களினுடைய முக்கியத்துவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 புராதன இலங்கையர்களின் ஆடை அணிகலன்கள் தொடர்பான விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இவை உதவுகின்றன. 2 பழைய எங்களுடைய சமூகத்தவர்களின் சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகளுக்கு இவை சான்றுகளாக உள்ளன. 3 பல்வேறு கலைநுட்பங்களையும் அறிந்து கொள்வதற்கு உதவுகின்றன. 4 அக்கால பகுதியிலே பயன்பாட்டில் இருந்த வர்ண பயன்பாடு தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. 5 பார்த்தீங்கன்னா இலங்கைக்கும் வெளிநாடுகளுக்கும் இடையிலான தொடர்பினை அறிந்து கொள்ள உதவுகின்றன. எப்படி? இந்தியாவின் அஜந்தா குகை ஓவியங்களை பின்பற்றி தான் இலங்கையில் சிகிரியா ஓவியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான கலை ரீதியான தொடர்பை எடுத்து காட்டுகிறது. அதே போல பல்வேறு அலங்கார கலைநுட்பங்கள் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பெண்களின் கூந்தல் அலங்காரம், உடல் அலங்காரம் தொடர்பான பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜியோ வேர்ல்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.